ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸில் நான் ஒரு நியூஸ் படித்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு எலும்புக்கூட தண்ணிக்கடியில் இருக்கிற ஒரு குகைக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவின் யுகன்டான் பெனின்சுலாங்கிற ஒரு பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினை எழுப்புது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே போக முடியாத ஒரு இடத்துக்குள்ள, அதுவும் தண்ணிக்கடியில் இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு மனிதனோட ஒரு எலும்புக்கூடு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் இந்த சம்பவத்தை 0லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கவரி வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான இடம் மெக்சிகோவில் யுகன்டான் பெனின்சுலாங்கிற ஒரு பகுதியில் நடக்குது. செனோட்ஸுங்கிற ஒரு அண்டர் வாட்டர் கேவில் இது நடக்குது. செனோட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் கிரவுண்ட் கொலாப்ஸால் உருவானது. லைம்ஸ்டோன் கொலாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்புக்கல். அது எப்போ வேணால் சரிஞ்சு விழலாம். அண்டர் கிரவுண்டில் இருக்கிற குகையெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்குது. சில குகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே நீளமுடையதாக இருக்குது. பல இடங்கள் வந்து முழுக்கவுமே இருட்டாக இருக்குது. இன்னும் சில இடங்கள் பார்த்திங்கன்னா நேரோ பேசேஜஸாக மட்டும்தான் இருக்குது. ஒரு குறுகிய பாதையுடைய வழியாக மட்டும்தான் அது இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் டைவர்ஸ் வந்து கேவுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்க வந்து யதார்த்தமாக தான் போகிறாங்க, எந்த நியூஸும் கிடச்சி போகல. கேவுக்குள்ளே இந்த நீச்சல் அடிக்கிறவங்க போகும்போது கைட்லைனை யூஸ் பண்ணி தான் போகிறாங்க. முதல்ல வந்து மண்டையோடு அப்புறம் பெரிய போன்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. பிறகு ஸ்கெலிட்டன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஸ்கெலிட்டனை டச் பண்ணல. எக்ஸாக்ட் லொக்கேஷனை மார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. பின்னாடி ஆர்கியாலஜி அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆர்கியாலஜிஸ்ட், அண்டர் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட், கன்சர்வேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வராங்க. சைட்டுக்கு வந்து அவங்க ஸ்கெலிட்டனோட பொசிஷனை ஸ்டடி பண்ணுறாங்க. சரௌண்டிங்கில் இருக்கிற செடிமெண்ட்ஸையும் ஆய்வு பண்ணுறாங்க. செடிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறாங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்கெலிட்டன் வந்து ஒரிஜினல் பொசிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பின்னாடி ஸ்கெலிட்டனோட வயசை கண்டுபிடிக்க ரேடியோ கார்பன் டேட்டிங்கை பயன்படுத்துகிறாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன் சாம்பிள் எடுத்து கார்பன் அளவை மெஷர் பண்ணுவாங்க. டெஸ்டிங்கோட எண்டிங்கில் அந்த எலும்பு வந்து சுமார் 8000 வருஷம் பழசுன்னு தெரிய வருது. சயின்டிஸ்ட் வந்து இது மட்டும் கண்டுபிடிக்கல, அந்த எலும்புக்கூடோட வயசு, அது வந்து ஒரு ஆணோட எலும்புக்கூடா இல்லது பெண்ணோட எலும்புக்கூடா, ஹைட்டோட எஸ்டிமேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அதோட பல்லெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. பல்லமைவை வச்சு உணவு பழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. போனோட திக்னஸ் வச்சு ஹெல்த் கண்டிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சில கேஸில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அனலைசிஸ் பண்ணுவாங்க. அந்த டிஎன்ஏ அனலைசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புக்கூடு வந்து எந்த பாப்புலேஷன் சேர்ந்தது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறக்கு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் வந்து தண்ணீருக்குள்ளே இறந்து போனவரே கிடையாது. 8000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தண்ணியே இல்லை. அது வந்து ஐசேஜ் முடிகிற காலம். ஐசேஜ் காலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜோட எண்டில் கடல் மட்டத்தோட உயரம் கம்மியாக தான் இருந்தது. கிளேசியர்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. இதனால் அந்த குகை வந்து வறண்ட நிலமாக தான் இருந்தது. மனிதர்கள் வந்து உள்ளே நடந்து போக முடிஞ்சுது. பின்னாடி எர்த் வார்மானதால் பனிக்கட்டியெல்லாம் உருகி கடல் மட்டத்தோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ப்ராசஸ் வந்து சடனாக நடந்ததில்லை. இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. முதல்ல வந்து ஸ்மால் வாட்டர் வந்து என்ட்ரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டனல் ஃபுல்லாக ஃப்ளட்டு நிரம்பி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேவ் ஃபுல்லாமே ஃப்ளட் ஆகிருச்சு. அந்த ஸ்கெலிட்டன் வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே ட்ராப் ஆகுது. இயற்கையால் பாதுகாக்கப்படுது. இந்த மனிதன் வந்து எப்படி இறந்துருப்பார் அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரீசன் வந்து இன்னுமே தெரியல. ஆனால் சயின்டிஸ்டெல்லாம் வந்து ஒரு சில பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குகைக்குள்ளே வழி தவறி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆழமான பகுதியில் விழுந்திருக்கலாம். அதுவும் இல்லைன்னா இயற்கை காரணங்களால் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சில ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் உடலை அங்கே யாராச்சும் புதைச்சிருக்கலாம் அல்லது எரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் மட்டும்தான். இந்த ஸ்கெலிட்டன் வந்து எப்படி இன்டாக்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா வந்து லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட், சூரிய ஒளி உள்ளே வரக்கான வாய்ப்பே இல்லை. மினிமல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை சுற்றியுமே எதுவும் பெருசாக இல்லை. இதனாலேயே போன் வந்து டீக்ரேட் ஆகாமல் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்திருக்கு.
இந்த கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. முன்னாடி வாழ்ந்த மனிதனோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. குகை வந்து ஒரு நேச்சுரல் ஆர்கியாலஜிக்கல் ப்ரெசர்வேஷனான ஏரியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சீ லெவல் சேஞ்சஸ் வந்து மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. ஃபைனல் கன்க்ளூஷனாக இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக ரீவைண்ட் பண்ணுறேன். கேவ் வந்து ட்ரையாக இருக்குது. ஒரு மனிதர் வந்து உள்ளே போகிறாரு. அவர் வந்து அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீ லெவல் வந்து ரைஸ் ஆகுது. குகை ஃபுல்லாக தண்ணியால் நிரம்புது. ஸ்கெலிட்டன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போகுது. டைவர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் ஆய்வு பண்ணி நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ் நியூஸை கொடுத்துருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்கள்கிட்ட ஒரு ஃபன்னியான கொஸ்டின் கேட்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி டைட்டானிக் மூவி மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பெஸ்ட்டு கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்னுமே கடற்கடியில் இருக்கிற ஒரு சில பகுதியில் மனிதர்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த இடமா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற போஸ்ட் வந்து உங்களுக்கு சேரும். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.